யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி ராகு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 2025 அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. ராகு, கேது, சனி மற்றும் குரு. இந்த 4 கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால பலவிதமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். நிறைய டவுனாகவே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நபர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய வருஷமாக தான் அமைய போகுது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய பலன்கள் பற்றி பார்த்துடலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசையில் தான் பிறக்கிறாங்க. ராகு தசையில் பிறப்பு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பான முறையில் வந்திருக்கும். படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க அந்த 25 வயசு வரைக்கும் நல்ல படிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கை அப்படின்னு வர்ற சமயத்தில் தான் அந்த திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். என்ன மாதிரின்னா காதல் வசப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சின்ன சின்ன முரண்பாடுகள் நமக்கு பிடிக்குதுன்னு நினைப்போம், அதில் கொஞ்சம் ஏமாற்றம் வரலாம். லவ் ஃபெயிலியர் அதிகமாக பார்த்த நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலேருந்து மீண்டு வரணும். இல்லைன்னா அப்படி இல்லைனாலும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன முரண்பாடுகளை பார்த்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை என்னடா நம்ம கல்யாணமாகி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நபர்களுக்கு திரும்பவும் நல்ல மாற்றம் அப்படின்றது வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உண்டு. பிரிஞ்சவங்க ஒன்று சேர முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ்வில் பிரேக்கப் ஆனவங்க திரும்பவும் மனசு மாறி ஒத்துமையாக சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு, ரீயூனியன் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் உங்களை கொஞ்சம் கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கண்டிப்பான முறையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அந்த மிதுன ராசியை ராகு பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் வர்ற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வரலாம். நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது மகப்பேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் சாப்பாட்லேயும் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. நேரம் தவறாமல் சாப்பிடணும். மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அடிக்கடி மருத்துவரை போய் பார்த்துக்கணும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நீர்க்கட்டிகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அவங்க வயிற்றுக்குள்ளெல்லாம். நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே போய் சரி பண்ணிக்கோங்க. ராகு மிதுன ராசியை பார்க்குது. மிதுனத்தில் இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கிற மாதிரியாக பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதை உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க. கை வைத்தியமே பண்ணிக்கலாம்னு நினைக்கவே கூடாது. ராகுவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா ஒரு ஊசி போட்டுட்டு வந்துட்டிங்கன்னாவே அது ஒரு பரிகாரமாக ஆகிடும். ராகு பார்த்திங்கன்னா அந்த கொத்துற பாம்பு அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன உபாதையை கொடுத்துட்ட உடனே அது சரி பண்ணிடும். அப்படி சின்ன ஊசியில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பதிலாக அதை அப்படியே வளர்த்துட்டே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வர்ற மாதிரியான சிச்சுவேஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதையும் தள்ளி போடாதீங்க. உடனுக்குடன் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த வாய்ப்பு அப்படின்றது இந்த தடவை கண்டிப்பாக வந்தே தீரும். ஆண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்கள் பலவிதமான போராட்டங்களில் கூட்டு தொழில் போனாலும் நஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போனாலும் நமக்கு வேலையிலேருந்து உடனே மாறிடுது. ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. இல்லை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மதிப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறேன் ஆனாலும் கல்யாணம் ஆகலை. திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகபட்சமாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சந்திக்கக்கூடிய நபர்கள் திருமணம் ரொம்ப லேட்டாக நடக்கும். அப்படி சீக்கிரமாக நடந்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில் போராட்டங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள்னால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தான். இது ஏன் அப்படின்றது நான் கடைசியாக சொல்கிறேன். பல தடவை இந்த நட்சத்திரத்துக்கான வீடியோ போடும்போதும் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுவேன். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஆண்கள் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனாலும் இவங்க ஈக்குவலாக படித்தவங்க, இவங்க ஈக்குவலாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்கள விட ஒரு 2 படி கீழே இவங்க சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே இருந்தாலும் பணம் கையில் வச்சுக்கவே முடியாது. ஒன்று சம்பாதிச்ச பணம் உடனே செலவாயிடும், இல்லைனா யாருக்காவது கொடுத்து ஏமாறுவோம். நமக்கு நம்மளே பிரச்சனையாக இருக்க மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும். ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் வீடு வாங்குறதா இருந்தாலும் 10 தடவை யோசனை பண்ணுங்கள். உஷாராக வாழ்க்கையை நடத்தணும். இது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் மேலே அலாதி பிரியம் கொண்டவர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. நண்பர்கள் மேலே அவ்வளவுக்கு அளவு நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது.
ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் எந்த சமயத்தில் வேணாலும் நமக்கு எதிரிகளாக மாறத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ ரொம்ப எல்லா சமயத்துலையும் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க இல்லையா, அலாட்டாகவே இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி இருந்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். உங்ககிட்ட பணம் வருதுன்னா உடனே பக்கத்தில் உள்ளவனுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் பேச்சிலேயே எல்லாத்தையுமே கொட்டிடுவீங்க. நீங்கள் ஒரு ஓப்பன் புக்காக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு ஹைக் கிடச்சிருக்கு, இன்றைக்கி ஒரு அரியர் வந்திருக்குன்னா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்திடுவீங்க. உடனே உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எதையுமே உங்கள் கையில் இல்லாமல் வெளியே ஓடி போயிடும். அதனால் உஷாராக இருக்க வேண்டியது அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாணவர்களுக்கு படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல படிப்புக்கு சொந்தக்காரங்க, ரொம்ப அறிவாற்றல் நிறைஞ்சவங்க. அவங்களுடைய அந்த தசா புக்திகள் எல்லாத்தையும் வச்சு பார்த்து அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன்லாம் நல்ல அமைப்பில் உட்காந்துருக்க பட்சத்தில் ரொம்ப நல்ல படிப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உள்ளூர்லேயே இருந்தால் கூட நல்ல கம்பெனியிலேருந்து வேலைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வேலை வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அழைப்பு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. டாக்டர் தான் ஆவேன் அடம் பிடிக்கிற நபர்களுக்கு அந்த வாய்ப்பு வர்றதுக்கு அதிகபட்சமான ஒரு வாய்ப்பும் காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்பு ரீதியான முன்னேற்றங்கள், நீங்கள் நினச்ச படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே ஒன்று சேர கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக வெளியூருக்கெல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா படிப்புக்காக, அதுக்கு லோனுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை. ஸ்டார்ட் பண்ணால் சட்டுன்னு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தடை இல்லாத உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் உங்களை நீங்கள் மரியாதை கொடுத்துக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துக்காத பட்சத்தில் அது அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால் நீங்கள் உங்களை மதிச்சுக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறதும் அதில் குறிப்பாக எடுத்துக்கணும். யானோ தானோ இருக்கிறது, அழுது வடிஞ்ச முகத்தோடு இருக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது. ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனா ஒரு மேக்கப் போட்டு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி கிளம்பணும்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு டீசெண்டாக இருக்கும் இல்லையா, ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரியான லுக்லேயே வீட்டில் இருங்க. வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு அழுக்கு உடம்போடு இருக்கக்கூடாது. ஒரு பிரிஸ்காக இருக்க மாதிரியாக உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பண வரவுகள் தடையில்லாமல் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப லாபகரமான வருஷமாக தான் இருக்குது. சின்ன கிரகங்கள் மாறும்பொழுது கொஞ்சம் நெகட்டிவாக காட்டும், ஆனாலும் பாசிட்டிவாக காட்டுறதுக்கு அடுத்த கிரக பயிற்சிகள் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடும். அடுத்து கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்கு, அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கவலையுமே தேவையில்லை. வேலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முறையில் தீரப்போகுது அப்படின்னு யோசிக்கலாம். தொழில் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் அப்படியே தடையாகவே போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்னு யோசிக்கிற நபர்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிட்டு போயிட்டுருக்க போகுது. புதிய தொழில் மாற்றுறது, வேலை மாற்றுறது, இந்த விஷயம் எல்லாமே சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ராகுவுடைய பயிற்சி. ராகு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல யோகம் அப்படின்றது இருக்குது. இது நாள் வரைக்கும் கிடைக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே ராகு நகர்ந்ததுக்கப்புறமா, ராகு அதிபதி வேற இல்லையா நட்சத்திரத்துக்கு, அதனால் கேட்கவே வேண்டாம். பல விஷயங்கள், பொருள் சேர்க்கை, ஆடம்பர பொருள், பரிசு பொருட்கள், அதுக்கப்புறமா நகநட்டு வாங்குறது, திருமணம் சார்ந்த விஷயம், நம்ம பெரிய ட்ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வர்றது, சுற்றுலா பொருட்காட்சி பார்க்குறது, அதுக்கப்புறம் வெளியூர்களுக்கெல்லாம் சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது எல்லாத்தையுமே இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டி கூடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது. கேது பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ரொம்ப அதிகமாக தைரியமாக இருப்பீங்க. எல்லாத்தையும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்காக யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக நீங்கள் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்கும். ஆன்மீகமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. சித்தர் வழிபாடுகள்லாம் செய்கிறதுக்கு உண்டான தாட்ஸ்லாம் வரும். தெளிவாக திங்க் பண்ணுவீங்க, தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. முந்தி இருந்த அந்த வழவழப்பு குழகுழப்பு பேச்சில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் போகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக வந்தே தீரும். குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசியில் உட்கார போகுது. அப்படிங்கிறதுனால மிதுனத்தில் குரு உட்காந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப நாளாக குழம்பி இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ அந்த குழப்பத்துலேருந்து தெளிஞ்சு எல்லாமே நான் புரிஞ்சிக்க முடியுது, முந்தி எதையும் யோசிக்கலை அப்படின்னு உங்களை நீங்கள் ஒரு ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. சின்ன தடைகள் வந்து போகும், ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல நாளாக முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். சுக்கிரன் தோஷப்படுது அப்படின்றதுனால ஏற்கனவே மேலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா,
திருமணம் ஏன் தாமதம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சுக்கிரன் தனக்கு தானே ஆகிறாங்க, அதே மாதிரி ஆண்களுக்கு சுக்கிரன் மனைவி ஆகிறாங்க. ஸோ இந்த இரண்டுமே வந்து தோஷப்படுற காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் தாமதமாகிட்டே போய்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் அது சோபிக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடியே லவ் ஃபெயிலியர் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரதோஷம் காரணமாக. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கும்பொழுது, பண ரீதியான இழப்புகள் பார்க்குறது, பண வருவாய்கள் அப்படியே பிரேக் ஆகி நிற்கிறது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பணத்தில் தான் பிரச்சனை. ஒரு வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணாலும் அதில் பல தடைகள் வந்து நிற்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான தடைகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தோஷப்படுற காரணத்தினால. பலர் வந்து சொல்லலாம், எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, சுக்கிரன் நல்லா தான் இருக்குன்னா, உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் உட்காந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கால் சுக்கிரன் நீச்சமாகவோ அப்படிலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைவு பார்வையோ பார்த்துக்கிட்டு அஸ்தங்கமாகியோ இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பான முறையில் பார்க்கத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை என்ன செஞ்சால் சரியாகும்னு பார்த்திங்கன்னா, அதுக்கான பரிகாரம் முதல்ல மகாலட்சுமியோட வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்தே தீரும். வெள்ளை கலரை யூஸ் பண்ணணும். வெள்ளை கலர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு போங்க. இந்த ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி சுடிதாரோ அப்படின்னா ஒரு ஷாலோ வர்ற மாதிரியாக பெண்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வெள்ளியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளியில் ஒரு சின்ன மோதிரமோ இல்லை வளையலோ இல்லை ஒரு காப்போ ஏதாவது ஒன்று வெள்ளி உங்கள் உடம்பை தொட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லக்கூடியது ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் போடணும். வைரம் எல்லாராலையும் வந்து பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வெள்ளியும் சுக்கிரனுக்கு உண்டான ஒரு உலோகம் தான். அதனால் வெள்ளி போட்டாலே சுக்கிரனை வந்து அதை ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். வைரத்துக்கு நிகராக அதுவும் செயலாற்றக்கூடிய ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு பல நன்மைகள் வந்தே தீரும். சிவனுடைய வழிபாடு அப்படின்றது நார்மலாக பண்ணக்கூடியது தான். அவரை வழிபாடு பண்ணிங்கனாலே பல நல்ல விஷயங்கள் இருக்கும். நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க. திருமண்னு சொல்லக்கூடிய வெள்ளை வெளியேன்னு இருக்கும் திருமண், அதையும் வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போகும்போது வச்சுக்க முடியலன்னா கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெத்தி நிறைய திருநீர் வச்சுக்கோங்க. வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துங்க. பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் சொன்னேன், சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீட்டாக வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ சாதாரணமாகவே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடியவங்க தான் திருவாதிரைக்காரங்க. ரொம்ப சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் நம்ம கட்டத்தில் நல்லா இல்லாத பட்சத்தில் தான் கொஞ்சம் வந்து டல்ல லுக்கிலேயே இருப்பாங்க. ஸோ நல்லா பவுடர் போட்டு பளிச்சுன்னு இருக்கக்கூடியவங்க தான் திருவாதிரையில் இருக்கக்கூடியவங்களே. அயன் பண்ண சட்டையில் தான் இருப்பாங்களே பொதுவாக. ஸோ ஒரு சிலருக்கான இந்த குறிப்புகள் தான், எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கடவுளை கும்பிடணுன்னு சொன்னாலே லக்ஷ்மியை ரொம்ப வணங்கி, அதாவது லக்ஷ்மிக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அபரிவிதமான சுக்கிரனுடைய ஆற்றல் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களும் கை கூடுறதுக்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். தொடர் வழிபாடுகள், இந்த வருஷத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள். ஹனுமன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.